in healthcare in India. Our healthcare indices rank at the top in the country in terms of number of children immunized. Complex and travel desks have made Tamil Nadu a top country, making the perfect launch pad for a campaign to create a healthy India. Narrowing hospitals is an active player in medical value tourism by establishing a world-class healthcare establishment in Vellore, built on a அருமை தம்பி நிதியன் அவர்களே, அவருக்கு துணையாக இருக்கிற அவருடைய மனைவர்களே, சம்பத்தினுடைய துணைவியாளர்களே, வந்திருக்கிற பல்வேறு விருந்தினர்களே, பத்திரிகை நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். சம்பத் அவர்கள் பேசுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சரை பற்றி எப்படி ஃபிட்டா இருக்கிறான்னு கேட்டார். அதுக்கு அவர் தான் காரணம். யாரு? அமைச்சரே காரணம். காலையில் நிகழ்ச்சிக்கு புறப்படுறோம். 4வது மாடியில் இருந்து கீழே இறங்கணும். நாங்கள் லிஃப்டில் நின்றுக்கிட்டோம். சரிங்களா தம்பினா நீங்கள் போங்க. எங்கே போகிறோம்? Among the first 3 hospitals in India to install ROSA neurosurgical robot and epilepsy monitoring unit. படிக்கட்டு உடையவர். அதான் அவர் விட்டு காரணம். சுப்பிரமணியம் காலையில் இருந்து ஓடி தீரணும். அவருடைய என்ன கேட்டார்? மூத்த எப்படி நீ காலையில் தண்ணி மழை காப்பாடி அப்ப எப்படி போயிட்டு வர்ற அதே மாதிரி இல்லை. காலையில் போட்டு காலையில் போயிடும். ஆனால் போகிறது. Request you to launch. டாக்டர் கலைஞர் அவர்கள் நோய் வருவதற்கு முன்பே நோயிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ளும் வகையில் வருமுன் காப்போம் அப்படின்ற திட்டத்தை உருவாக்கினார்கள். ப்ரிவென்ட் இல்னஸ் ப்ரொடெக்ட் வெல்னஸ் என்று சொன்னால் நாம் நம்முடைய உடல்நிலை காக்க திட்டமிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கலைஞர் அவர்கள் அன்றே வருமுன் காப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மருத்துவத்துறையில் உலக அளவில் ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 போன்ற முன்னோடி திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் has been honored with the prestigious UN Interagency Task Force Awards. மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்து குடும்ப உறுப்பினர்கள் for 2024 வருகின்ற இந்த முயற்சி நாளை மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறட்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் நலனுக்காக பொதுநல நோக்கோடு உருவாக்கப்பட்டுள்ள திட்டம் வெல்லட்டும் என்று கூறிக்கொண்டு இங்கே பேசியவர்கள் என்னுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஒன்றுமே இல்லை, சரியாக நேரத்துக்கு தூங்க மாட்டேன், சரியாக நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். என்றைக்குமே மக்கள் பணியில் ஈடுபட்டுட்டே இருப்போம். எங்களுக்கு ஃபிட்னஸ் சீக்ரெட் யாருன்னா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான். என்றைக்குமே மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி, அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட். அதுபோல் நம்முடைய அமைச்சர் அந்த துறைமுறை நபர் சொன்னார்கள், இன்று காலையில் லிஃப்ட்டில் போகிறதுக்காக காத்துட்டு இருந்தார். நான் படிக்கட்டில் நீங்கள் போயிட்டேன் அப்படின்னு. நேற்று மாலையிலேருந்தே நான் அவரோட தான் சுற்றிட்டு இருக்கிறேன் நிறைய நிகழ்ச்சியில். நேற்று 2-3 லிஃப்ட்டில் போகும்போது 2 லிஃப்ட் நின்றுடுச்சு. அந்த பயத்தினாலேயே நீங்கள் லிஃப்ட்டில் வாங்க, நான் படிக்கட்டில் வந்துட்டேன். அவ்வளோதான். இதோடைய சீக்ரெட் வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் யாருன்னா எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தான். எந்த நேரமும் மக்கள் பணி மக்கள் பணி. அது மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே களத்தில் இருக்கணும், மக்களோடு இருக்கணும். எங்கள் பேர் நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல், மக்களிடம் கேள், மக்கள் பணியாற்று என்று சொன்னது எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னதை நாங்கள் அதுதான் எங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் என்று சொல்லிக் கொள்கின்றேன்.
deepest gratitude goes to the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu, Thiru Udayanidhi Stalin Avargal, for his unwavering support and leadership in driving this cause forward. Sir, your keynote address was truly insightful and inspiring. We are grateful for your vision and encouragement. We extend our heartfelt thanks to Honorable Ministers, Thiru Thuraimungal Avargal, Thiru R. Gandhi Avargal, Thiru Ma. Subramaniam Avargal, Thiru N. Ram, Director of the